வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மிகவும் தேவையான சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதில் இலங்கை பாராட்டத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது என்று சர்வதேச நாணய நிதியம் அறிவிப்பு. பாராளுமன்றம் எதிர்வரும் 17ஆம் திகதி முதல் 20ஆம் திகதி வரை கூட உள்ளதாக அறிவித்துள்ள பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர. ஈஸ்டர் சம்பவம் தொடர்பாக நீதி வழங்க அரசாங்கம் அளித்த வாக்குறுதியை தற்போது மறந்துவிட்டதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் குற்றச்சாட்டு. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பதற்றமான நிலைமையின் காரணமாக சில வான்வழிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். சர்வதேச நாணய நிதியம் இலங்கையை கடுமையான ஆனால் அவசியமான பொருளாதார சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை செய்ததற்காக பாராட்டியுள்ளது. இது நாட்டை IMF நிதி உதவியின் அடுத்த தவணையை பெறுவதற்கு நெருக்கமாக கொண்டு வந்துள்ளது. நாட்டின் தற்போதைய பொருளாதார சீர்திருத்த திட்டத்தின் 4வது மதிப்பாய்வுக்காக IMF ஊழியர்களுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையில் ஏப்ரல் 25 அன்று பணியாளர் நிலை ஒப்பந்தம் எட்டப்படுவதாக IMF-இன் தகவல் தொடர்பு துறையின் இயக்குநர் ஜூலி ஹொசாக் தெரிவித்தார். இந்த திட்டமும் இலங்கையின் லட்சிய சீர்திருத்த நிகழ்ச்சி நிலம் தொடர்ந்து பாராட்டத்தக்க விளைவுகளை வழங்குகின்றன என்று அவர் கூறியிருந்தார். இந்த திட்டத்தின் கீழ் செயல்திறனின் ஒட்டுமொத்த வலுவாக உள்ளது. மேலும் அரசாங்கம் திட்ட நோக்கங்களுக்கு உறுதியுடன் உள்ளது. மதிப்பாய்வை முடிப்பது நிர்வாக குழுவின் ஒப்புதலுக்காக காத்திருக்கின்றது. இது முந்தைய நடவடிக்கைகளில் முடிப்பதை பொறுத்தது. ஜூன் 11 அன்று இலங்கையின் ஒழுங்குமுறை ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட சமீபத்திய நடவடிக்கைகளை IMF தற்போது மதிப்பிடுகிறது. இதில் மின்சார கட்டணங்களில் 15% அதிகரிப்பு மற்றும் திருத்தப்பட்ட மொத்த விநியோக பரிவர்த்தனை கணக்கு வழிகாட்டுதல்களின் வெளியீடு ஆகியவை அடங்கும் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். இந்த நடவடிக்கைகள் ஒப்புக்கொள்ளப்பட்ட முந்தைய நிபந்தனைகளின் ஒரு பகுதியாகும். நிர்வாக குழு ஒப்புதல் அளித்தவுடன் இலங்கைக்கு சுமார் $344 மில்லியன் நிதி கிடைக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட அரசாங்க செயல் திட்டத்தை வெளியிடுவதை சுட்டிக்காட்டி நிர்வாக சீர்திருத்தத்திற்கான இலங்கையின் முயற்சிகளை கோசாக் எடுத்துரைத்தார். இதில் பொது கொள்முதல் சட்டத்தை இயற்றுதல், சொத்து மீட்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தல் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக கண்டறியும் அறிக்கை பரிந்துரைகளுடன் சீர்திருத்தங்களை இணைத்தல் போன்ற முக்கிய உறுதிமொழிகள் அடங்கும். உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மையை நிவர்த்தி செய்ய ஹோசாக் உலக அளவில் அதிகரித்த அபாயங்கள் இலங்கை போன்ற நாடுகளை பாதிக்கலாம் என்று கூறினார். இதுபோன்ற எதிர்மறை அபாயங்கள் ஏற்பட்டால் தற்போதைய திட்ட கட்டமைப்புக்குள் தாக்கங்களை மதிப்பிடுவதற்கும் பொருத்தமான கொள்கை பதில்களை தீர்மானிப்பதற்கும் சர்வதேச நாணய நிதியம் இலங்கை அதிகாரிகளுடன் நெருக்கமாக செயல்படும். பொருளாதார கொள்கைகள் மற்றும் கட்டமைப்பு வளர்ச்சி சீர்திருத்தங்கள் இரண்டிலும் சீர்திருத்த உந்துதலை பராமரிப்பது இலங்கைக்கு மட்டுமல்ல அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் அவசியம் என்று வலியுறுத்தினார். பாராளுமன்றம் எதிர்வரும் 17ஆம் திகதி முதல் 20ஆம் திகதி வரை கூட உள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்தார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடிய பாராளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற அமர்வு இடம்பெறும் இந்த ஒவ்வொரு தினத்திலும் முற்பகல் 9:30 தொடக்கம் 10 மணி வரை நிலையீர் கட்டளை 22 குறிப்பிடப்பட்டுள்ள 1 முதல் 6 வரையான பாராளுமன்ற அலுவல்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. முற்பகல் 10 மணி தொடக்கம் முற்பகல் 11 மணி வரை வாய்மூல விடைக்கான வினாக்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் முற்பகல் 11 மணி தொடக்கம் முற்பகல் 11:30 வரை நிலையீர் கட்டளை 27/2 வினாக்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய ஜூன் 17ஆம் தேதி முற்பகல் 11 மணி தொடக்கம் பிற்பகல் 5 மணி வரை 2424 இலக்க அதிவிசேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட விளையாட்டில் ஊக்கு பதார்த்தத்தை பயன்படுத்துவதற்கான சமவாய சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகளை அங்கீகரிப்பதற்காக விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அதனையடுத்து பிற்பகல் 5 மணி தொடக்கம் பிற்பகல் 5:30 மணி வரை ஒத்திவைப்பு வேளையின் போதான வினாக்களுக்கும் நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஹெஹலிய ரம்புக்வெல்ல மற்றும் அரசு அச்சக கூட்டு தாமரத்தின் முன்னாள் தலைவர் ஜயம்பதி பண்டார ஹீன்கெந்த ஆகியோருக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த மனு செப்டம்பர் 25ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஹெஹலிய ரம்புக்வெல்ல வெகுசன ஊடக அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் தனது தனிப்பட்ட கையடக்க தொலைபேசி கட்டணமாக 2,40,000 அரசு அச்சக கூட்டு தாமரத்தின் நிதியில் இருந்து செலுத்தி அரசுக்கு நஷ்டம் விளைவித்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்கவின் முன்னிலையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது பிரதிவாதியான ஹெஹலிய ரம்புக்வெல்லவின் சார்பில் முன்னிலையான சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி சுகவீனம் அடைந்த நிலையில் புதிய திகதி வழங்கப்படுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதேவேளை வழக்கு 2015ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டதனால் வழக்கு விசாரணையை தாமதமின்றி முன்னெடுக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் சார்பில் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி வழங்க விசேட வழக்கு பதிவாளர் அலுவலகம் ஒன்றை நிறுவுவதாக அரசாங்கம் அளித்த வாக்குறுதியை தற்போது மறந்துவிட்டதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் குற்றம் சாட்டியுள்ளார். கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலிக்கு பின்னர் உரையாற்றிய அவர், அரசாங்கம் தாக்குதலால் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி வழங்கும் உறுதியை வெளிப்படுத்தி இருந்தாலும் இப்போது அந்த உறுதியிலிருந்து விலகியுள்ளது போல் தெரிகிறது என்றார். ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய உண்மைகள் இன்னமும் முழுமையாக வெளிக்கொள்ளவில்லை என்பதாலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்னமும் நீதி பெறவில்லை என்பதையும் அவர் வலியுறுத்தியிருந்தார். நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளராக தமிழ் மக்கள் கூட்டணியை சேர்ந்த பத்மநாபன் மயூரன் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மதியம் பிரதேச சபையின் சபா மண்டபத்தில் உள்ளூராட்சி ஆணையாளரின் தலைமையில் நடைபெற்றிருந்த கூட்டத்தின் போது தவிசாளர் தெரிவு நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ் மக்கள் கூட்டணியின் சார்பில் மயூரன் வேட்பாளராக பரிந்துரைக்கப்பட்டார். இவருக்கு எதிராக வேறு எந்த வேட்பாளரும் முன்னிலையாகாத காரணத்தினால் அவர் ஒருமனதாக தவிசாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அத்துடன் ஜெயகரன் உப தவிசாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதேவேளை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை சேர்ந்த உறுப்பினர் தவிசாளர் தெரிவில் பங்கேற்காமல் சபையில் இருந்து வெளியேறினர். நல்லூர் பிரதேச சபையில் தமிழ் மக்கள் கூட்டணியும் தமிழரசு கட்சியும் ஆட்சி அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை முன்பே மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பதற்றமான நிலைமையின் காரணமாக சில வான்வெளிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவிக்கின்றது. இதன் காரணமாக லண்டன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு விமான பாதைகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் அவற்றிற்கான பயண நேரம் நீடிக்கக்கூடும் என்றும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே லண்டனில் இருந்து கொழும்புக்கு வருவதாக இருந்த ஜுவல் 504 விமானம் எரிபொருள் நிரப்ப வேண்டியதுக்காக மாற்றுப்பாதையில் தோஹாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. அதே போன்று கொழும்பில் இருந்து பாரிஸுக்கு புறப்பட்ட ஜுவல் 501 விமானமும் மாற்றுப்பாதையில் பயணித்தது. மேலதிக தகவல்களுக்கு பயணிகள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் விமான சேவையின் 1979 அல்லது 0117771979 என்ற தொலைபேசி இலக்கங்களை அணுகுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் நிலைமை தீவிரம் அடைந்துள்ள நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உருவாகியுள்ள கடுமையான சூழ்நிலையை எதிர்கொள்ள இலங்கை மக்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டியுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேல் பயணத்தை திட்டமிட்டுள்ளவர்கள் பாதுகாப்பு காரணங்களால் தங்களது பயணத்தை தாமதப்படுத்துவது சிறந்ததாக இருக்கும் என்றும் அவர் பரிந்துரைத்துள்ளார். தற்போது இஸ்ரேல் முழுவதும் அவசர கால நிலைமை அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் இஸ்ரேல் மற்றும் ஈரானின் வான்வெளிகள் மூடப்பட்டுள்ளது. மேலும் இஸ்ரேலில் உள்ள இளைஞர்கள் உணவு மற்றும் மருந்து போன்ற அத்தியாவசிய பொருட்களை தங்களது அருகில் வைத்திருக்க வேண்டும் என்றும் தூதுவர் நிமல் பண்டார மேலும் தெரிவித்திருந்தார்.